நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால, அதாவது எப்படி சொல்லுவாங்க, எல்லா பெத்தவங்களும் சொல்றது தானே, இவங்க இங்கேருந்து உருப்பட மாட்டாங்க, சூரியவம்சம் மாதிரிதான். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது நம்மளோட வளர்ச்சியை பார்க்கறதுக்கு அவங்க இல்லை. கரெக்டான தருணம் இதுதான் எங்களுக்கு. இதுதான் motivation. Rednool Dr. Srivarma presents Rednool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattan Brahmandam Barni Silks RKV Road E-Road. Powered by Archie Kolukattai Maavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topi Vappa. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ் 69 RKV ரோட் ஈரோடு. இப்போ எங்களுக்கு தான் நாங்கள் வீடு கட்டுறோம். உண்மையை சொல்லணும், இதில் செல்ஃபிஷ்ன்னு நினைச்சாலும் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்கு நம்ம அதுக்கே கடன் வாங்கி கடனாளியாக ஆகிட்டா அந்த வீட்டில் போய் உட்காந்தா நம்ம நிம்மதியாக உட்காரணும். அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, வாழ்க்கையில வந்து எதுவுமே சீக்கிரமா கிடைச்சதே இல்ல, கல்யாணத்தை தவிர அப்படின்ட்டு. நாங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால நாங்களும் வீட்டில் எதுவுமே கேட்கல, அவங்களும் எதுவுமே எங்களுக்கு செய்யலை. தரையில இருந்து ஆரம்பித்தோம் வாழ்க்கையை. மாதம் 2000 ரூபாய் தான் எங்கள் கையில் நிற்கும். அந்த சூழ்நிலை தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஏன் வந்தோம்னா, கஞ்சி குடிச்சா கூட பரவாயில்ல, நம்ம சொந்த வீட்டில் இருக்கலாம். அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட லைஃபோட அச்சீவ்மெண்ட். அதனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம வாங்கி வச்சிருக்கிற இடத்த கூட வித்துட்டு நான் படிக்க வைப்பேன். மனசும் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட அப்பா இருக்காங்களா, இப்பதான் ஒரு 2 மாசம் ஆகுது அவங்க இறந்து. ஒரு இழப்பு போய் முடிஞ்ச உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. வளர்றதை பார்த்து சந்தோஷப்படுற 2 ஜீவன் இல்லை. அதாவது எப்படின்னா, சும்மா அந்த டைம் மட்டும் அழுதுட்டு ஃபீல் பண்றது கிடையாது, ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்றோம். எப்படி சொல்றது, எல்லாரும் வந்து சொல்லுவாங்க லேடிஸ் சேனல் ஆரம்பிச்சா லேடிஸ் தான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆனா என்னோட சேனல் பாக்குறது நிறைய பேர் ஜென்ஸ். எனக்கு வந்து தயக்கம் தான், நம்மளாம் யார் பார்க்க போறாங்க. என்னோட பேக் போனா இருந்தது எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தான். உங்ககிட்ட பேசும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்குது, நம்மளாலையும் சாதிக்க முடியும். பிளட்லயே ஊர்னது எதுன்னு கேட்டா குடும்பம்னு கூட சொல்ல மாட்டேன். என்னோட வேலை, என்னோட டைலரிங் வேலை தான். என்ன தூக்கத்திலயும் சரி, நான் கோமாளியே போனாலும் சரி. Holidays-nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally. உங்களோட ஒரு பேக் போனை கூப்பிட்டு அந்த ஷீல்ட நாங்க கொடுக்கலான்னு இருக்கோம். ரெட்னூல் சார்பாக குட்டி அன்பளிப்பு. அடடா, மோட்டிவேஷன் எங்க சார்பாக. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது நான் அதிகபட்சமா சிரிக்க மாட்டேன் அந்த அளவுக்கு. எனக்கு பல்லு பட்டன்னு சொல்லுவாங்களா, அதனால சிரிக்க மாட்டேன். ஆனா என்னோட சிரிப்போட ஸ்டைல் அழகா இருக்கு. புது வீட்டுல அழகா ஃப்ரண்ட்ல வந்து மாட்டிடுங்க. இல்ல, நான் இது வரைக்கும் அவார்டு நிறைய வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அவார்டு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அன்னைக்கு டிஜிட்டல் தக்ஸ் அன்னைக்கு பார்க்க முடியல அப்படின்னாலுமே ஓகே, உங்க டைம் எப்போ கிடைக்குதோ அப்படியே வீட்டுக்கு தேடி வந்துடலாம் அப்படின்னு தான். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. உங்களோட க்ரோத் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அண்ட் அந்த க்ரோத்ல வந்து நாங்களும் ஒரு என்னன்னு சொல்றது, எங்க வீட்டு அக்கா அவங்களோட வளர்ச்சியை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மோர் ஆர் லைக் நீங்க வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லாருக்குமே ஆயிட்டீங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? முதல்ல நான் வராதுக்கு உங்ககிட்ட சாரி கேட்டேன். பரவாயில்ல. அப்ப என்னோட சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அதனால வர முடியாத சூழ்நிலையா இருந்தது. மனசும் கொஞ்சம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க. மனசு கொஞ்சம் டேமேஜ் ஆனதுனால என்னால வர முடியல. அதுதான் உண்மையான ரீசன் சொல்லணும்னா. ஏன்னா நான் எப்படி சொல்றது, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம போலனாலும் நம்மளை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்கல்ல. ஏன்னா என்னோட சூழ்நிலையை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அதனால எனக்கு வந்து ஓகே, இது சந்தோஷமா இருக்கு. இந்த இன்டர்வியூ வந்து நான் சந்தோஷமா கொடுக்குறேன். அப்ப நான் வந்திருந்தா கூட கொஞ்சம் சோகமா இருந்திருப்பேன். நிறைய என்ன சொல்றது, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி கொஞ்சம் சேடா இருப்பேன் நான். கண்டிப்பா இருப்பேன் நான். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் தேறி வெளியே வந்திருக்கிறேன். கொஞ்சம் சந்தோஷமா, அதாவது எப்படி சொல்றது, சில விஷயங்கள் சந்தோஷமா நடந்துட்டு இருக்கு என்னோட லைஃப்ல இப்போ.
அதனால அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் ஹாப்பியா ஹாப்பியா இருக்கு. இருக்கேன். கண்டிப்பா. ஜெனி விளாக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? நம்மளுக்கு இவ்வளவு தூரம் வரவேற்பு வருது. ஆடியன்ஸ் வந்து உங்கள வந்து நம்ம வீட்டு அக்காப்பா அப்படின்ற மாதிரி தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல. சோ இவ்ளோ வரவேற்பு வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? அதாவது ஒரு வேலை நம்ம செய்யறோம்னா ம். அந்த வேலையில வந்து நம்மளோட சின்சியாரிட்டிய முதல் போடணும். ம். சின்சியாரிட்டினா நம்ம ரெகுலரா செய்யற வேலை தான் அது. இருந்தாலும் வந்து அதுல கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தி வேலை வேலை செய்யணும். ம். ம். இப்ப டெய்லி நம்ம எழுந்து டெய்லி சாப்பாடாக்குறது தான் டெய்லி நம்ம செய்யற வேலை தான். ஆனா அதையே கொஞ்சம் நம்ம சின்சியரா செய்வோம். எதனால சின்சியரா செய்வோம்னா பசங்க காலேஜ் ஸ்கூல்லாம் போகும்போது அப்ப வந்து நான் சேனல் ஆரம்பிக்கும் போது பசங்க ஸ்கூல் தான் போயிட்டு இருந்தாங்க. ம். அப்ப வந்து என்னன்னா ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டுறது தான் என்னோட வேலை. ஆமா. அவங்களுக்கு ம். ஆபீஸ்க்கு கட்டுறது தான் வேலை. முதல் வேலை எனக்கு. அப்ப நம்ம அந்த வேலையே வந்து டெய்லி செய்யற வேலை தான். ஆனா வந்து வீடியோன்னு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கவனம் நிறைய செலுத்தி செய்வோம். ம். ம். நம்ம வந்து ஆரம்பத்திலேயே வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் வருவாங்க, இவ்வளோ பேர் நம்மள பார்ப்பாங்க அப்படிலாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஜீரோல இருந்து தான் ஆரம்பிப்போமே நம்ம. ம். ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறதுனா இப்போ எனக்கு வந்து சேனல் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ம். உண்மையை சொல்லணும்னா நான் வந்து கடை வச்சிருக்கேன். டெய்லர் ஷாப் வச்சிருக்கேன். எனக்கு கடைக்கு போறதும் வீட்டுக்கு வந்து சாப்பாடு செய்யறதும் இப்படியே தான் என்னோட லைஃப் போயிட்டே இருக்கும். ம். ம். வந்து இந்த யூடியூப் பார்க்கறது இதெல்லாம் வந்து அது வந்து செகண்ட் தான். டைம் இருக்கும்போது பார்ப்பேன். அவ்வளோதான் என்னோட தாட்டு இது மட்டும்தான். யூடியூப்ன்றது வந்து டைம் இருக்கும்போது பார்க்கறது. நம்மளுக்கு தான் டைமே இருக்காதே. புரியுது. ஆனா ம். என்னன்னா ஓடிட்டே இருப்போம். ரிலாக்ஸுக்கு நம்ம கண்டிப்பா ஒரு ம். உட்காந்து பார்ப்போம். கொஞ்சமாவது பார்ப்போம் நம்ம. அப்ப என்னன்னா, எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னது. கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா காலையில செய்வேன். செஞ்சுட்டு கடைக்கு போணும், பசங்கள அனுப்பணும், அவங்களுக்கு ஆஃபீஸ் போணுன்றப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா செய்வேன். ம். அவங்க அதாவது நம்ம வந்து நம்மள பத்தி தெரியாது. என்னைக்குமே நம்மள பத்தி நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நம்மள பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அப்போ வந்து எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு, "நீ இதே ஸ்டைல்ல செய்யி. நீ ஃபாஸ்ட்டா செய்றது எல்லாருக்குமே பிடிக்கும்." அப்படின்னு எனக்கு வந்து என்னோட பேக் போனா இருந்தது எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தான். அவங்க தான் கண்டிப்பா. வந்து நம்ம வீடியோ எடுத்து போடுவோம். எனக்கு வந்து தயக்கம் தான். நம்மலாம் யார் பார்க்க போறாங்க? அதாவது நான் வேற மாதிரிலாம் நான் யோசிக்கல நானு. ம். உண்மைய ம். சொல்லணும்னா, ம். நம்ம பெரிய ஆளா வருவோம். நம்ம இதுல நெறைய சம்பாதிப்போம். அப்படிலாம் நான் எதுவுமே யோசிக்கல. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் செஞ்சேன். அவ்வளோதான். நான் டெய்லி செய்ற வேலைய செஞ்சேன். அவ்வளோதான். அவங்க கண்டிப்பா. என்னன்னா, அத ஷூட் பண்ணி, எடிட் பண்ணி போட்டாங்க. போடுறது. ம். எடிட் பண்ணி கூட போட மாட்டாங்க. சில டைம் லஞ்ச் பாக்ஸ்லாம் அப்படியே எடுத்து அப்படியே தான் போடுவாங்க. ஏன்னா நானும் கடைக்கு போணும், அவங்களும் ஆஃபீஸ் போணுன்றப்போ, கடகடன்னு பண்ணலாம். கடகடன்னு பண்ணிட்டு, கடகடன்னு முடிச்சுட்டு, அந்த 10 மணிக்கு வீட்ட விட்டு கிளம்பிடுவோம் நாங்க. ம். 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 10 மணிக்கு கிளம்பும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணுன்றதுனால, எங்க வீட்டுக்காரர் வந்து அத நம்ம போடுவோம். அது அப்ப அந்த டைம் கொரோனா டைம் கூட கிடையாது. ஆமா. கொரோனா முடிஞ்சு எங்க முடிஞ்சு வீட்டுக்காரர் வர. ஆமா. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது மீன் குழம்பும், மீன் வறுவலும் அதுதான் நானே வீடியோ எடுத்தது அது. ம். அவங்க என்ன சொன்னாங்க, சொல்லிட்டாங்க. நீ வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா எனக்கு வந்து கேமரா முன்னாடி பேச முடியாது என்னால. ம். எனக்கு ம். ஒரு மாரி எனக்கு என்ன சொல்றது, எனக்கு லைனா பேச வராது எனக்கு. நான் என்ன பேசுறேனோ அதான் பேசுவேன். இப்போ வரைக்கும் நான் இப்ப அப்படிதான் வரைக்கும் பேசிட்டு அதேதான். இருக்கிறேன். எனக்கு இந்த எழுதி குடுத்தாலும் நான் பேச பேச மாட்டேன். எனக்கு வராது. லைவா இப்ப நீங்க ஸ்டேஜ்லயே கூப்பிட்டு பேச சொன்னா கூட, ஸ்டேஜ்ல என்ன பேசுறனோ அதான் நான் பேச்சு. அவ்வளவுதான். ம். இதுல எனக்கு இத பேசணும், இத பேசக்கூடாது அப்படி எதுவுமே கிடையாது. அந்த எதார்த்தம் தான் எல்லாருக்குமே வந்து உங்ககிட்ட ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து எங்களோட அக்கா அப்படின்ற மாரி தான் நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அக்கா அக்கான்னு தான் எல்லாருமே. ஆமா. அக்காவா இருக்கிறேன் நானு. பொண்ணா இருக்கிறேன் ஆமா. நிறைய பேர் வீட்ல. இன்னும் கேட்டா எனக்கு வந்து எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, லேடீஸ் சேனல் ஆரம்பிச்சா லேடீஸ் தான் வந்து நிறைய பேர் ஆமா. பார்ப்பாங்க. ஆமா. ஆனா என்னோட சேனல் பார்க்கறது நிறைய பேர் ஜென்ஸ். ஜென்ஸ். அதுவும் எப்படின்னா நிறைய ஐட்டம் செய்யறதுனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. பிடிச்சிருக்கு. வீட்ல ஒய்ஃப் பார்க்கறாங்களோ இல்லையோ அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இந்த ஃபுட்டு செய்யுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அக்கா நீங்க செய்யறது சூப்பரா இருக்குதுக்கா, காய்கறிலாம் செய்றீங்க நிறைய. என்ன கேட்டா நம்ம சேனல்ல காய்கறியும் நிறைய வரும், ம். நான்வெஜ் நிறைய வரும். நெறைய வரும். ஏன்னா ஆமா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எல்லாருக்குமே, இப்ப என் பொண்ணு வந்து இங்க இல்ல, ம். ஹைதராபாத்ல ம். இருக்கா. ம். ம். அவளுக்கும் சரி என் பையனுக்கும் சரி இதுல வெஜிடேரியன் சாப்பிடுறது நாங்க எங்க வீட்டுக்காரரும் தான். அவ்வளவுதான். கொஞ்சம் நீங்க vegetarian சாப்பிட மாட்டீங்களா? பெருசா. சாப்பிடுவேன். ஆ. அதிகமா எடுத்துக்கிறது ஆ, வந்து ஆ, ஆ. காய்கறி கொஞ்சம் எடுத்துப்போம். நான்வெஜ் ரெகுலரா இருக்கும் வீட்ல. ம். எப்பவுமே நான்வெஜ் இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. நான்வெஜ் எப்பவுமே இருக்கும். எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் பத்தி பேசும்போது எல்லா விளாக்ஸ்லயும் நாங்க பார்த்திருக்கோம். உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனா மட்டும் இல்லாம எல்லாமே ஷூட் பண்றதுல இருந்து உங்க ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. உங்க ஹஸ்பண்ட் பிளேஸ் a மேஜர் ரோல்னு உங்க ஃபேமிலி எல்லாமே தெரியும். அந்த விளாக் பார்க்கும்போது தான் வந்து இன்னும் தெரிஞ்சது. இப்போ ரீசெண்டா கூட ஒரு ரொம்ப கேஷுவலான ஒரு கான்வர்சேஷன் அவரு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எதுவுமே சீக்கிரமா கிடைச்சதே இல்ல, கல்யாணத்தை தவிர அப்படின்ட்டு. என்னதான் வருத்தம் அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் அது சீக்கிரமா கிடைக்கல. யதார்த்தமா தான் சொன்னாங்க. ஆமா. எதுவுமே எங்களுக்கு ஸ்லோவா தான் கிடைக்கும். ஆனா கல்யாணம் மட்டும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிட்டோம். நடந்தது. அதுதான். ஒரு பக்கம் வந்து எல்லாமே ஸ்லோவா கிடைக்குதுன்னு அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்தாலும், அத அப்படியே ஜோஷ் ஆக்கிட்டாருல்ல. சோ
ஒரு ஹாப்பினஸாவும் வந்து அவர் அவங்க இருக்காரு. என்னன்னா அவங்க அவங்க வாயில இருந்து வருதுல்ல வார்த்தை, அது வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அற்புதமான வார்த்தைன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எதுவும் சொல்லி கொடுத்தெல்லாம் பேசுறதெல்லாம் கிடையாது. அப்படியே வர்றதுதான். எனக்கும் அப்படியே வர்றது. அதனால எங்க 2 பேருக்கு வந்து மேட்ச் ஆயிடுது. 2 பேருக்குமே அப்படி அப்படியே பேசுறதுனால அது மேட்ச் ஆயிடுதோ என்னமோ தெரியல. முக்காவாசி வீட்ல அப்படிதான்ப்பா எல்லாருமே பேசுவாங்க. இவங்கன்னு கிடையாதுப்பா. எங்க அப்பா தான் கொஞ்சம் அமைதியான டைப் எங்க வீட்ல. எங்க மாமனார் இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசினாலே நார்மலா பேசுறதே இந்த மாதிரி தான் பேசுவாங்க. என்ன சொல்றது, ஒரு அற்புதமான மனுஷன் அவங்க. இப்பதான் ஒரு 2 மாசம் ஆகுது அவங்க இறந்து. எங்க லைஃப்ல வந்து நாங்க வந்து பெருசா இழந்துட்டோம்னு சொன்னா அது அவங்க அப்பாவை. அடுத்தது ஒரு இழப்பு போய் முடிஞ்ச உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுதான் வந்து எங்களோட லைஃப்லயே வந்து நாங்க அதாவது என்ன சொல்றது, நாங்க வளர்றத பார்த்து சந்தோஷப்படுற 2 ஜீவன் இல்ல இப்போ. ஆமா. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. கூட பிறந்தவங்க இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுற அவங்க இல்ல. உண்மையா சொல்லணும்னா எங்களோட வளர்ச்சிய வந்து அதுலயும் அவங்க அப்பா வந்து எப்படின்னா, எப்படி சொல்றது, பெரிய இழப்பு எங்களுக்கு. ஏன்னா நாங்க ஒரு ஸ்டெப்ப நாங்க வைக்கும் போதும் அவங்க அப்பா கிட்ட ஒண்ணு ஒண்ணா சொல்லுவோம் நாங்க. சொல்லும்போது அதுல அதுல நெகட்டிவா பேசுனதே கிடையாது அவங்க. இது வந்து நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீங்க ஏன் இந்த வேலைய எடுக்குறீங்க? நீங்க ஏன் இவ்வளோ எதுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்க? இருக்கிறத வச்சு சாப்பிடுங்க. அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஃபுல்லா வந்து எப்படின்னா, எங்களுக்கு வந்து பூஸ்ட் மாரி தான் பேசுவாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு முடிவு பெரிய எடுத்துட்டு மோட்டிவேஷனா இருந்திருக்காங்க. ஆமா. சும்மா சும்மா பேச மாட்டோம் அவங்க கிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு டாபிக்னா பேசுவோம். சொல்லுவாங்க இவங்க. நான் கூட பேச மாட்டேன். அவங்க தான் சொல்லுவாங்க. நான் வந்து எங்க வீட்டுக்காரர்ட்ட கேட்பேன். என்னங்க என்ன சொன்னாங்க? அத என்கிட்ட சொல்லுவாங்க அவ்வளோதான். எங்களோட லைஃப்லயே வந்து இழந்தது 2 விஷயம்னா, எங்க அம்மாவும், எங்க மாமனாரும். எங்க லைஃப்ல இப்ப வரைக்கும் சரி, நாங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டோம் இப்போ. ஆனா, அந்த அடுத்த ஸ்டெப்ப பார்க்கறதுக்கு அவங்க இல்லையேன்னு இப்ப நாங்க ஃபீல் பண்றோம். அதாவது எப்படின்னா, சும்மா அந்த டைம் மட்டும் அழுதுட்டு ஃபீல் பண்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்றோம். உண்ம அதுதான். அதுதான். ஏன்னா, இப்போ நானே கேட்கணும்னு இருந்தேன். ஏன்னா, லைஃப்ல எப்பவுமே ஒரு பெரிய ஸ்டெப் போம்போது, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஆனா வந்து, அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும்ல. இப்போ ஏன்னா, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி, இப்பதான் வந்து அதுக்கான ஒரு ப்ராசஸ் போய்க்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அது இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ரெடி ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன், உங்க வீடு. ஆனா அவங்க இல்ல. எல்லாருமே ஒண்ணா இருக்கணும் அப்படின்னு தானே இல்ல. ஆசைப்படுறோம். ஸோ நிஜமா தான். ம். இப்ப வந்து இது வந்து எப்படி இவங்க வந்து மாமனார பத்தி பேசுவாங்களா? சும்மா வீடியோக்காக பேசுறாங்க. அப்படிலாம் கிடையவே ம், கிடையாது. ம். நான் உண்மையா உணர்ந்து பேசுற விஷயம் வந்து, எங்க மாமனார் இல்லையேன்றது. ஏன்னா, கல்யாணம் பண்ணும்போது அதாவது எப்படி சொல்லுவாங்க, எல்லா பெத்தவங்களும் சொல்றது தானே. இவங்க எங்கேருந்து உருப்பட மாட்டாங்க. சூரியவம்சம் மாதிரிதான். புரியுது, புரியுது. இப்ப நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போம்போது, நம்மளோட வளர்ச்சிய பார்க்கறதுக்கு அவங்க இல்ல. கரெக்ட்டான தருணம் இதுதான் எங்களுக்கு. இதுதான் மெயினான தருணமே எங்களுக்கு. உண்மையா சொல்லணும்னா. அடுத்து அவங்க அடுத்த கால் எடுத்து வைக்கணும்னா, எங்க வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சிருந்தாங்கன்னா, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா, எப்பவுமே பெத்த பசங்க வந்து படிக்கிறதுல ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது வேலை செய்யறதுல ஒரு சந்தோஷம்னு வச்சுக்கோங்க. ஆனா, என்னைக்கா இருந்தாலும் ஒரு பையன் வந்து ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா, அதை விட சந்தோஷம் பெத்தவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. உண்மைய சொல்லணும்னா. இப்ப நான் வீடு கட்டுறது கூட, அதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க கேட்டீங்கன்னா, அத வந்து ஏன் இப்படி கட்டுறீங்க, அப்படி கட்டுறீங்கன்னு யோசிப்பீங்க. ஆனா, அதுலயே நான் ஒரு இக்கு வச்சு தான் கட்டியிருக்கிறேன் நானு. என்னது? அந்த வீட்டையே. என்னது? அது வீட்டு லைன் பத்தி கேட்கும்போது அப்படியா? இல்ல ஏன்னா வந்து வீடு பத்தி தான் நான் கேட்கணும்னு இருந்தேன். எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீம் தான் அது. ஒரு பக்கம் வந்து நம்ம வளர்ச்சி அடுத்தடுத்த படிகள் அப்படின்னு இருக்கும்போது வீடு தான் ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம். ஆஃப் கோர்ஸ் பசங்களுக்கு கல்யாணம் அதெல்லாம் வந்து இன்னொரு பக்கம் இருந்தாலுமே, அதான் சொன்னீங்களே லேட்டா இருந்தாலுமே வொர்த் த வெயிட் அப்படின்னு மாரி தான் இருக்கும். ஸோ வீடு ஆக்சுவலி வந்து இப்போதான் குட்டி குட்டி ப்ராசஸும் உங்களோட விளாக்ல நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், எல்லாருமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து எப்போ வீடு ஃபுல்லா முடியும்? வீடு எப்போ எங்களுக்கு காட்டுவீங்க? அப்படின்ட்டு உங்களுக்காக அவ்வளோ தூரம் ஹாப்பினஸ் வந்து அப்படியே கொட்டுறாங்க. அது எப்படி இருக்கு? இது என்ன விஷயம்னா, எனக்கு வீடு வந்து நான் வந்து எங்க மைண்ட்ல கல்யாணம் ஆனதுலேருந்தே வீடு கட்டணும். வீடு இடம் வாங்கி தான் கட்டணும். ஏன்னா, இது வந்து எமர்ஜென்சிக்காக இந்த வீடு வந்து லோன் போட்டு அப்ப எங்ககிட்ட இனிஷியல் அமௌண்ட் கூட கிடையாது. அந்த ரூ. 3,00,000 இனிஷியல் அமௌண்ட் கூட இல்லாம, இந்த பில்டர் வந்து எங்களுக்காகவே காசு போட்டு எங்களுக்கு வாங்கி குடுத்தாரு. லோன் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே வாங்கி குடுத்தாரு. மாசம் ரூ. 2,000 தான் எங்க கையில நிக்கும். சம்பளத்துல இருந்து லோன் போக மீதி ரூ. 2,000 தான் நிக்கும்ன்றது அந்த சூழ்நிலையில தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். ஏன் வந்தோம்னா, கஞ்சி குடிச்சா கூட பரவாயில்ல. நம்ம சொந்த வீட்ல இருக்கலாம். ஏன்னா, அப்ப வந்து பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இங்க மாத்தியிருந்தோம் நம்ம. வீட்டுக்கு பக்கத்துலயே தேவி அகாடமி ஸ்கூல்ல மாத்துனதுனால, நம்மளுக்கு ஸ்கூல் பக்கத்திலேயே பார்த்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால இங்க பார்த்து இந்த வீட பார்த்து சின்ன வீடா இருந்தாலும் பரவாயில்ல. இந்த வீட்டுக்கு நாங்க வந்தது.
அது அந்த ப்ராசஸ் முடிஞ்சுதா எங்களோட ரொம்ப பெரிய விஷயம், அதாவது எங்களோடன்னு சொல்றத விட என்னோட பெரிய விஷயம் என்னன்னா பசங்களை வந்து படிக்க வைக்கிறது. ஏன்னா நம்மளுக்கு அது கிடைக்கல. அப்ப நம்ம பசங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நினைப்போம். நம்ம இந்த பொருள் வாங்கி கொடுக்குறதோ, நகை வாங்கி கொடுக்குறதோ, சொத்து வாங்கி கொடுக்குறதோ பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு தேவையான கல்வி கொடுக்கறது தான் ரொம்ப மெயினான விஷயம். ஏன்னா அதனால அவமானப்பட வேண்டிய இடம் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து நிறைய பேர் மாறிட்டாங்க. படிக்காதவங்க அச்சீவ் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவோ நடக்குது. நம்மள இப்போ ஒரு கீழே தள்ள மாட்டாங்க யாருமே. ஆனா இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ண சீசன் அப்ப அந்த டைம்லாம் வந்து எப்படின்னா எனக்கு 22 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்மள வந்து இந்த படிப்பு வச்சு அவமானப்படுத்துறதுக்கும் அசிங்கப்படுத்துறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா? அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி வந்து நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய வந்து நம்ம படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான் நம்மளோட லைஃபோட அச்சீவ்மெண்ட். இப்ப கூட என் பசங்களுக்கு என்ன சொல்றேன், என் பையன் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான், என் பொண்ணு வந்து செகண்ட் இயர் படிக்கிறான். நீங்க அடுத்தது படிக்க தந்தாலும் படிங்க. நம்ம வாங்கி வச்சிருக்கிற இடத்த கூட வித்துட்டு நான் படிக்க வைப்பேன். ஏன்னா எனக்கு படிப்புன்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். அது இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா இப்ப எங்க வீட்டுக்காரர்கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அவங்க கிட்ட இருக்கு, அவங்க படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா சுத்தமா இல்ல, ட்ரையா இருக்கிறவங்களுக்கு அதோட வேதனை என்னன்னு தெரியும். அதனால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கு போனா நம்ம எப்படி எல்லாம் அவமானத்தை தாங்கி இருக்கிறோம். ஒருத்தங்க கிட்ட போய் ஒரு 4 வார்த்தை கேட்கணும்னா எவ்வளவு தயக்கமா இருக்கும். கேட்கணும். ஆனா இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் உண்மையா சொல்றேன், நல்ல பசங்க. நம்மளுக்கு தெரியலன்னு சொன்னா கூட இப்ப கூட நீங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசுனீங்க இல்ல தமிழ்ல தானே பேசிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்மளோட பார்வையிலேயே புரிஞ்சுக்கிறாங்க பசங்க. இப்ப இருக்கிற பசங்க ஏதாவது 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பசங்க ரொம்ப நல்ல பசங்க என்ன கேட்டா. அந்த மாதிரி எங்களோட லைஃப்ல வந்து படிப்பு என்னோட ஆம்பிஷன் வந்து படிப்பு தான். படிப்பு பசங்களுக்கு கொடுக்கணும். என் பொண்ணு வந்து ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கா ஹைதராபாத்ல. என் பையன் வந்து இப்ப ஃபைனல் இயர் ட்ரிபிள் விஐடி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கோம். 2 பசங்களுக்குமே வந்து என்ன விஷயம்னா அவங்க இஷ்டப்படி தான் நாங்க படிக்க வச்சோம். ஏன்னா நாங்க போய் இது எடு அது எடுன்னு எங்க வீட்டுக்காரங்க எதுக்குமே நாங்க ஃபோர்ஸ் பண்ணல, எதுக்குமே நாங்க சொல்லல. என் பையன் கூட நீட் எக்ஸாம் எழுதுனான். அவனுக்கு 2 டைம் எழுதுனான். ஃபர்ஸ்ட் தடவை வந்து 415 மார்க் எடுத்தான். 2வது டைம் எழுதும் போது நான் ஒரு தடவை எழுதுறமான்னு சொன்னான். 500 மார்க் எடுத்தான். கட் ஆஃப்ல மார்க் வரல. அடுத்தது 3வது அவன் ட்ரை பண்ணலையே. 3வது என்ன பண்ணா எங்களுக்கே தெரியாது. அவன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இருக்கிறான் விஐடில. எழுதி அதுல ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆனான். ஃபர்ஸ்ட் அதாவது ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா வரும்ல அதுல. அவனே சூஸ் பண்ணான் அந்த காலேஜ், அவனே படிக்க போனான். என் பொண்ணும் அதே மாதிரி தான். என்ட்ரன்ஸ் அவளே வந்து எழுதுனா, அவளே ஃபேஷன் டெக்னாலஜி தான் படிக்கணும்னு முடிவு பண்ணா. ஃபேஷன் டிசைனிங்கா ஃபேஷன் டெக்னாலஜியா என்கிட்ட கேட்டா. நான் சொன்னது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஃபேஷன் டிசைன் வேண்டாம், ஃபேஷன் டெக்னாலஜி படி அப்படின்ட்டு. நம்ம அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நான் ஸ்டிச்சிங் பண்றேன். நான் அதாவது ஃபேஷன் டிசைனிங் நான் படிக்கல, ஆனா எல்லாமே அதாவது டிசைன் தெரியும். இப்ப நம்ம அடுத்தது அதை விட டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்கணும். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சா நாளைக்கு அவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும். இப்ப அவ வந்து வெளிநாட்டுல போய் படிக்கணும்னாலும் எனக்கு ஓகே தான். ஓகேவா? ஏன்னா அவளுக்கு செய்யணும். எனக்கு பொம்பளை பசங்க கண்டிப்பா படிக்கணும். உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது எப்படி சொல்றது, வெளியே வந்துட்டா மட்டும் வந்து பொம்பளை பசங்களுக்கு எல்லாமே தெரியாது. படிச்சா மட்டும்தான் எல்லாமே தெரியும். உண்மையே சொல்லணும், நம்ம யார் கால்லயும் நிக்க வேணாம், நம்ம காலில் நம்ம நிக்கிறதுக்கு. இப்போ நம்ம வந்து சம்பாதிக்கலாம், பிசினஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா அதை சேஃப்டி பண்றதுக்கு ஒரு படிச்சவங்க தேவையில்லை. நம்ம கூட அந்த பேங்க்கு எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவையில்ல. அப்போ அந்த படிப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்ல. 4 பேர்கிட்ட பேசுறவங்க வந்து படிச்சாதான் வந்து நாகரிகமா பேசுவாங்கலாம் கிடையாது. படிக்காதவங்களும் பேசுவாங்க, படிச்சவங்களும் பேசுவாங்க. அது மாதிரி எங்க லைஃப்ல வந்து படிப்பு பசங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது படிப்பு கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொடுப்போம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா எங்களுது வந்து அதான் சொல்றேன்ல, எங்க லைஃப்ல வந்து எல்லாமே பொறுமையா தான் போவோம். எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃபாஸ்ட். அதாவது வேலை செய்யறது எல்லாத்துலயும் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட். மீதி முடிவு எடுக்கிறது கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் ஃபாஸ்டா எடுப்பாங்க. ஆனா இந்த ஸ்கூல் முடிவு எடுக்கிறது, காலேஜ் முடிவு எடுக்கிறது அதெல்லாம் வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. எல்லாமே இது நல்லா இருக்கா, அது நல்லா இருக்கா, இங்க நல்லபடியா போகணும்காக. மத்தபடி வந்து மீதி இந்த வீடு எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ இதுலதான் போவோம். அது வந்து கொஞ்சம் நான் ஸ்லோவா பண்ற ஆள். அதெல்லாம் கொஞ்சம் நிறைய கடன் வாங்கிடக்கூடாதுன்னு யோசிப்பேன். ஏன்னா அந்த வீட்டுல போய் உட்கார்ந்தா நம்ம நிம்மதியா உட்காரணும். போய் கடனோட போய் உட்காரக்கூடாதுன்னு யோசிப்பேன் நான். நம்ம வீடு கட்டுறதுன்றது அம்மா அப்பாவோட ஆசை. நம்ம கடன் பசங்களுக்கு வாங்கி வைக்க கூடாதுன்னு யோசிப்பேன் நான். இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா
ஜென்ரலாவே வந்து அப்பா அம்மா அவங்க எஜுகேஷன் லோனு, ஹோம் லோன் அது எல்லாமே வந்து ஒரு மாதிரி பசங்களுக்கு வந்து ஒரு மாதிரி திணிக்கப்படுது. அது அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல அவங்களோட வெட்டிங் அப்போ வந்து பயங்கரமா பாதிக்கும். இல்ல அவங்க நிம்மதியா இருக்கணும், நீங்களும் நிம்மதியா இருக்கணும். நிம்மதியா இருக்கணும்னு கிடையாதுப்பா. இதோட ரீசன் என்னன்னா, இப்போ எங்களுக்கு வந்து இப்ப எங்க வீட்டுக்காரர் தான் எனக்கு பலம். ஓகேவா? எங்களுக்கு நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுனால, நாங்களும் வீட்ல எதுவுமே கேட்கல. அவங்களும் எதுவுமே எங்களுக்கு செய்யல. அப்ப நாங்க என்னன்னா, தரையில இருந்து ஆரம்பிச்சோம் வாழ்க்கைய. தரையில இருந்து ஆரம்பிச்சோம்னா, மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. வீட்டு செலவுக்கு பார்ப்போம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேவ் பண்ணி தான் இடம் வாங்குனது. இப்ப என்ன ஆகும்னா, இப்போ என் பசங்களுக்கும் அதே நிலைமை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களும் லைஃப்ப வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிக்கிற மாரி இருக்கும். அப்ப அவங்க அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைப்பாங்க? இப்ப நாங்க வந்து ஒரு வீடு, கொஞ்சம் காசு அவங்க கையில படிப்பு எல்லாமே குடுத்துட்டோம்னா, அவங்க அடுத்த ஸ்டெப் பிசினஸ் பண்றதுக்கு, அடுத்த ஸ்டெப் போறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க அதாவது என்ன சொல்றது? முதல்லே ஃபர்ஸ்ட் வந்து கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாங்கன்னா, அதுக்குள்ள 40 வயசு ஆயிடும். 40 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டம் தான் அச்சீவ் பண்றது. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நோய் எல்லாருக்கும் சீக்கிரம் வந்துருது. அதனால நம்ம ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. அந்த பேஸ்மெண்ட்டத்துக்கே கஷ்டப்பட்டு மேல வர வேண்டாம்ல. கொஞ்சம் மேல நம்ம உயரமான இடத்துல இருந்து மேல போறது கொஞ்சம் ஈஸி. தரையில இருந்து மேல போறது கொஞ்சம் கஷ்டம்ல. அதனால கொஞ்சம் அதை மட்டும் நாங்க போட்டு தரோம். நாங்க அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மட்டும் போட்டு தரோம். அதுக்கு மேல நீங்க போய்க்குங்க. அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க எதுவும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். கண்டிப்பா. படிப்பு கொடுத்துட்டோம். பேஸ்மெண்ட்டும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன தேவை உங்களுக்கு? கண்டிப்பா. அந்த நீங்க சொன்ன மாதிரி தான். ஒரு உயரத்துக்கு போயிட்டா இன்னொரு உயரம். இப்ப நாங்க வீடு கட்டுறதும் அதே மாதிரி தான் கட்டுறோம். இப்ப எங்களுக்கு தான் நாங்க வீடு கட்டுறோம். உண்மையா சொல்லணும்னா இதுல செல்ஃபிஷ்ன்னு நினைச்சாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு அதாவது எப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்கிற மாதிரி தான். கீழே வந்து வெறும் ஒரு பெட்ரூம் தான் வைக்கிறேன் நான். எதனாலனா மேல ஒரு பெட்ரூம் வைக்கிறேன். எதனாலனா நாளைக்கு அவன் வந்து இப்போ ஃபைனல் இயர் படிக்கிறானா, அடுத்த வருஷம் வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போயிட்டு அவன் ஒரு 6 மாசம் சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் லோன் போட்டு அவன் மேல ரூம் கட்டட்டும்னு நான் சொல்லிட்டேன். படியும் நான் வெளியே தான் வச்சிருக்கேன். ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து டூப்ளெக்ஸ் ஹவுஸ்ன்னு எல்லாருமே சொன்னாங்க. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது எனக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம கல்யாணம் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் பண்ணா பசங்க தனியா வைக்கிறது தான் நல்லது. அதான் ஒரே வீட்டுல இருக்கலாம், ஆனா தனியா வச்சுக்கணும் அவங்கள. அவங்களுக்கும் பிரைவசின்னு ஒண்ணு இருக்கும். இப்ப வரப்போற பொண்ணு வந்து நம்ம கூட உடனே வந்து ஜாயிண்ட் ஆயிடுன்னு சொல்ல முடியாதுல்ல. அந்த பொண்ணுக்கும் ஆசா பாசம் எல்லாமே இருக்கும்ல. அதனால அந்த பொண்ணு தனியா இருந்து கொஞ்ச நாள் தனியா இருக்கணும். பசங்க எப்பவுமே வந்து நம்ம பக்கத்துல கண்ணோட்டத்துல தான் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் வெளியே போறதா இருந்தாலும் போட்டோம். அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. அவங்களோட வசதிகள் தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் அவனே லோன் போட்டு மேல வீடு கட்டினான்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லைல்ல நம்மளுக்கு. ஏன்னா நம்ம அதுக்கே கடன் வாங்கி கடனாளியா ஆயிட்டா கஷ்டம் இல்ல. எனக்கு அதுல உடன்பாடு கிடையாது அவ்வளவா. கண்டிப்பா. ஆக்சுவலி இவ்வளோ தூரம் ப்ரீ பிளானிங்க்கு அப்புறமா தான் வந்து இந்த வீடு கட்டுறது அப்படின்னும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்மளாலையும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆக்சுவலி உங்க மூலியமாக கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சது, அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல நீங்க இது சொல்லியிருக்கீங்க. சமைக்கவே தெரியாம இருந்தது, சமைக்க ஆரம்பிச்சு இப்போ ஒரு நிறைய இல்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த தாட் எங்கிருந்து ஆரம்பிச்சதுக்கா? இப்போ ஏன்னா இப்போ சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓகே நம்ம ஃபேமிலிக்கு மேபி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஆனா அந்த சேரிட்டி ஒர்க் ஒண்ணு பண்றீங்களே, அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சா. இது எதுக்காகனா, நான் முதல் வந்து நம்ம வீட்டுக்கு சமைச்சோம். ஆனா மைண்ட்ல நம்மளுக்கு எப்பவுமே இருக்கும். எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். 4 பேருக்கு கொடுக்கணும்ன்ற விஷயம் வந்து எல்லாரோட மைண்ட்லயுமே ஓடிட்டு இருக்கும். ஆனா அதை செய்யறதுக்கான நம்மளுக்கு டைம் இல்ல. டைம் எல்லாம் இருக்கு. சந்தர்ப்பங்கள் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்காது. நம்ம முதல்ல நம்ம வீட்டுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு செய்யறதை பத்தி யோசிக்க முடியும். நம்ம கொடுப்போம், வெளியே போனா நம்ம நிறைய பேர் காசு கேட்கறாங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். ஆனா நம்ம 30-40 பேருக்கு செய்யணும்னும் போது நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வருமானம் இருக்கும். ஒரு தடவை வந்து ஒரு சண்டே நான் சமையல் பண்ணேன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கிட்ட ஆகும். அப்ப அந்த 7,000-8,000 வந்து செலவாகுதுன்னா அது வந்து நம்மளுக்கு வாரம் 7,000-8,000 செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உண்டான நம்ம கிட்ட பலன் இருக்கணும். முதல்ல நம்மளால சம்பாதிக்க முடியும், நம்மளால செய்ய முடியும். அப்படி ஃபிக்ஸ் ஆனாதான் நான் செய்வேனே. நான் அதையும் ரெகுலரா வேற பண்ணணும். இப்ப வேற கொஞ்ச நாள் என்னன்னா எங்க அம்மாலாம் கொஞ்சம் இறந்ததுனால கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் திருப்பி ஆரம்பிக்கணும். ஏன்னா கொஞ்சம் வந்து சூழ்நிலை சரியில்லாம இருக்கா, அதனால கொஞ்சம் பிரேக் பண்ணி வச்சிருக்கு. திருப்பி ஆரம்பிக்கணும். அது மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோன்றப்போ அதை பிரேக் பண்ணும்போது நம்ம மைண்ட்ல ஓடிட்டு தான் இருக்கும். அது வந்து பிரேக் பண்ணல. ஆனா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்பன்னு தெரியல. ஆனா அப்பா அம்மா மாமனார் ஹஸ்பண்ட் பத்திலாம் நிறைய பேசுனீங்க, பசங்க பத்தியும். அஃப்கோர்ஸ் உங்களோட சிஸ்டர் பத்தி பேசியே ஆகணும். ஏன்னா வந்து அவங்க சிஸ்டரோட வீடியோவும் பார்த்துருக்கோம். அண்ட் அவங்கள வந்து கூப்பிட்டு வச்சு விருந்துலாம் தந்தது. ஐ மீன் சிஸ்டரோட பொண்ணு கல்யாணம்
புது மாப்பிள்ளை பொண்ணுண்டு. அது எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா வந்து இப்ப பாக்குறதே ரொம்ப வந்து ஆச்சரியமா இருக்கு. இப்ப என்ன ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கிறதே இல்ல. எல்லாரும் அந்த கூட்டு குடும்பம் சுத்தமா 0 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ யாருமே அந்த மாதிரி இருந்தது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆனா உங்களை ஒரு கூட்டு குடும்பமா பாக்குறது ரொம்பவே அழகா இருக்கு. சோ கண்டிப்பா கூட்டு குடும்பம்னா எல்லாரும் ஒன்னாவே இருக்க மாட்டோம்ப்பா. ம். ஏதாவது ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒண்ணா சேர்ந்துருவோம். அதுதான் மெயின். ஏன்னா எப்பவுமே நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கியா விசுசார் படம் மாதிரி தான். கொஞ்சம் தள்ளி இருந்தாதான் நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்திக்க முடியும். ஆனா நீ ஃபங்க்ஷன்னா கண்டிப்பா எங்க வீட்ல எந்த ஃபங்க்ஷன்னாலும் எல்லாரும் ஒண்ணா வந்துருவோம். அதுல மட்டும் நாங்க எத்தனை பேர்னா 5 பேர் அக்கா தங்கச்சி, ஒரே ஒரு அண்ணன் தான் எங்களுக்கு. அண்ணன் தான் பெரியவங்க. நாங்க 5 பேர். நான் தான் லாஸ்ட் எங்க வீட்ல. எல்லாருக்கும் லாஸ்ட் நான் தான். 6வது நான் தான். அப்ப இருக்கும்போது எனக்கு மேல அக்காங்க தான் இருப்பாங்க. அக்காங்கன்றதை விட எப்படின்னா என்னை வந்து இன்னும் குழந்தையாவே பாக்குறாங்க. எனக்கும் வந்து பசங்க பிறந்து எனக்கும் பசங்க கல்யாண வயசுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னும் குழந்தையா தான் என்னை பார்ப்பாங்க. எங்க மாமாங்கெல்லாம் வந்து அதே எங்க பெரிய மாமா எங்க 2வது மாமா இவங்க 2 பேர் வரும்போது வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு. எங்க பெரிய மாமா வந்தாங்கல்ல, எங்க பெரிய அக்காவோட வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு 6 வயசு. எங்க 2வது மாமா எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு 12 வயசு. அப்ப நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது அவங்க வந்துட்டாங்க வீட்டுக்கு. மத்த மாமாங்கெல்லாம் வரும்போது கூட கொஞ்சம் பெரிய பொண்ணா ஆயிட்டேன் நான் அப்பெல்லாம். ஆனா இவங்க வரும்போதெல்லாம் நான் சின்ன பொண்ணு, சின்ன குழந்தை. அப்ப இவங்க கிட்ட வந்து என்னால வந்து மாமாவாச்சேன்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பேச மாட்டேன். இவங்க எனக்கு அப்பா மாதிரி தான். இவங்க 2 பேர் மட்டும் எப்பவுமே எனக்கு அப்பா மாதிரி தான் எனக்கு. அதனால எனக்கு இப்போ நம்ம ஒரு அச்சீவ் பண்றோம்ப்பா. நம்ம வந்து ஒரு ஃபேமிலியில இருக்கோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதுல நம்ம அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு கூட எல்லாம் நம்ம ஃபேமிலியில எல்லாரும் இருக்காங்க. ஆனா என்ன ஒண்ணுன்னா, நாங்க இப்ப கூட்டமா சேரும் போது நாங்க வந்து இது செஞ்சோம் அதை செஞ்சோம்னு நினைக்க மாட்டோம் எப்பவுமே. நான் இன்னும் வந்து அந்த வீட்டுக்கு வரலட்சுமி, சின்ன பொண்ணு, அவ்வளவுதான். நான் வந்து யூடியூப் வச்சிருக்கிறேன் அப்படிலாம் எந்த தாட்டுமே எனக்கும் கிடையாது, எங்க அக்காவுக்கும் கிடையாது. எங்க அக்கா பொண்ணு இருக்காளே அவளுக்கும் கிடையாது, யாருக்குமே கிடையாது. மீதி இன்னொரு பெரிய அக்கா பசங்க 2 பசங்க இருக்கு. ஒருத்தி வந்து MBA முடிச்சிருக்கா, அவளும் இன்னொருத்தையும் டபுள் டிகிரி முடிச்சிருக்கா. யாருக்கிட்டையுமே அந்த படிச்ச கேரக்டரும் சரி, அந்த ஒரு இப்ப கூட வீடு கட்டினா எங்க பெரிய பொண்ணு பவானி வந்து வீடு கட்டினா. அந்த மாதிரி நம்ம வீடு கட்டிட்டோம், நம்ம பெரிய அப்படிலாம் நினைக்கிறதுலாம் எங்க வீட்டுல கிடையவே கிடையாது. எல்லாருமே ஒவ்வொரு பாதையை தேடி ஓடிட்டு இருக்கிறோம். அந்த பாதையில எல்லாருமே அச்சீவ் பண்றோம். ஆனா அதை காட்டிக்க மாட்டோம். அதாவது பெரிய ஃபேமிலியா இருந்தா இதை ஒண்ணு மெயின்டைன் பண்ணாலே போதும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டோம், நம்ம வந்து பெரிய ஆளு அப்படின்னு காட்டாம நம்ம வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நம்ம அவ்வளவுதான். அந்த குடும்பத்துக்கு போனா கூட்டு குடும்பமா வாழ்றது ரொம்ப ஈஸி. ஈகோ இல்லாம இருந்தாலே வாழ்ந்துடலாம். கண்டிப்பா ரொம்பவே அழகா சொன்னீங்க. ஏன்னா அதுதான் வந்து ஒரு தடையா நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ சோ மச்க்கா. உங்ககிட்ட பேசும்போது ஒரு நம்பிக்கை கிடைக்குது, நம்மளாலையும் சாதிக்க முடியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருந்துட்டு இப்ப வந்து என்னோட சேனல் பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்கள வந்து நம்மளால இது செய்ய முடியல அது செய்ய முடியலன்னா யோசிக்காதீங்க. கண்டிப்பா நமக்குள்ள ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கும். அதாவது நம்ம பத்தி நம்மளே புரிஞ்சுக்கலாம் ஈஸியா. நம்மளுக்கு என்ன வரும், நம்ம எதுக்கு ஒர்த்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். எனக்கு இதுதான் வரும்பா, எனக்கு சமையல் பண்ணதான் வரும், எனக்கு வந்து நல்லா பேசுறது வரும், எனக்கு நல்லா பாடுறது வரும், இது மாதிரி எனக்கு நல்லா தைக்க வரும்பா. நீங்க எத்தனை வேலையில எடுத்துட்டு போய் என்னை விட்டாலும், என்னை ஸ்டிச்சிங்ல எடுத்துட்டு வந்து விட்டீங்கன்னா அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடையாது எனக்கு. எல்லாரும் நீங்க யூடியூப் நடத்துறீங்க, கடையை மூடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னும் கடை நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன். இன்னும் என்னோட கடை இருக்கு, இன்னும் நான் ரன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அதாவது என்னோட பிளட்லயே ஊர்னது எதுன்னு கேட்டா குடும்பம்னு கூட சொல்ல மாட்டேன். என்னோட வேலை, என்னோட டைலரிங் வேலை தான். அதுதான் என்னோட முதல் இடம். என்ன தூக்கத்திலயும் சரி, நான் கோமாளியே போனாலும் சரி, சொல்லாதீங்க, கோமாளியே போனாலும் சரி, என் மைண்ட்ல இருக்கிறது அந்த டைலரிங் தான், இந்த மிஷின் தான். ரத்தத்திலே ஊறி போச்சு. எல்லாருனாலையும் சாதிக்க முடியும்ட்டு ஒரு ஃபைனஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69
RKV Road, Erode. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.